ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் ராகட் சினிமா. எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்துட்டு மலையாள சினிமாவோட வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதாச்சும் ரீசெண்டாலாம் இல்ல. அந்த வளர்ச்சி வந்து ஆமாம். லாக்டவுன்லயே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்ப கமர்ஷியலி அவங்க பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்றதுக்காக தான் நீ ஜாயின் பண்ணியிருக்கோம். அண்ணா 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 அடுத்த படத்தை சொல்லிட்டு கிளம்புங்க. அண்ணா அண்ணா அடுத்த படம் விரைவில் அதை மட்டும் சொல்லிடுங்க. ரீசெண்டானா ஆவேசம் தியேட்டர்ல போய் பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் போய் பார்த்தேன். படம் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப எங்கேஜிங்கா போயிட்டு இருந்தது. அது மேபி அவங்க லாங்குவேஜ்லயே பாக்குறதுனாலயா என்னன்னு தெரியல. இப்போ லைக் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் வந்து அவங்க லாங்குவேஜ்லயே பார்த்து நம்ம தியேட்டர்ல போய் பார்த்தோம். ஓகே, வீக்ல வந்து பார்த்தா ஹாட் ஸ்டார்ல தமிழ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டப்டு வெர்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப மொக்கையா இருக்க மாதிரி தான் இருக்கு. மொக்கையா மீன்ஸ் அவங்க படம் சொல்லல, லைக் அந்த டப்டு இது சொல்றேன். அவசியமே அவங்க தமிழ்ல எடுத்திருந்தா அது நல்லா இருந்திருக்குமோ நல்லா இருந்திருக்காதான் தெரியல. லைக் எப்படி சொல்ல, நம்ம தமிழ் படங்கள் பார்த்து பார்த்து அவங்க அந்த கையில பிடிச்சி தூக்கும் போதெல்லாம் இப்ப கையில இருந்து விழுந்துரும் அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது படம். அவங்க தியேட்டர்ல பார்க்கும்போது கையில இறக்குவாங்க, அப்ப ஏதோ லைட்டா பிஞ்சா மாதிரி இருக்கும். அதுல இந்த இடத்துல கட் ஆயிடும் கயிறு, அப்புறமா போய் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு நமக்கு. ஆனா அதெல்லாம் இல்லைன்னும் போது அது நல்லா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இப்போ இதே ஒரு தமிழ் படமா இருந்தா தூக்குன அப்பவே படம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி என் கார்டு போட்டிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா அவனுக்கு அந்த டிராமா இன்னும் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அப்பெல்லாம் எந்த படத்துல நம்ம பார்த்தது இல்ல இது வரைக்கும். அதனால அந்த படம் ஆமா, ஆக்சுவலி அதுக்கப்புறமே முடியாது. டிராமா இருக்குன்னு காட்டுவாங்க, அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு தான் காப்பாத்தனா அப்படின்றத காட்டி அது இன்னுமே ஓல்சமா முடிச்சிருவாங்க. ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்துட்டு இந்த மாதிரி மலையாள படங்கள் ஈக்குவலா படங்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால அந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. நான் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன். நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ் படத்திலே வருது. இப்ப லவ்வர் நல்ல படம் தான். ஆனா நான் அந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கல. நம்ம தமிழ் படத்துல என்னன்னா, ஒரு 5 படம் தமிழ்ல வந்து மொக்கையா வந்து ஒரு படம் தான் நல்லா இருக்கு. சோ இப்ப நம்ம 5 படம் பார்த்துட்டு அந்த ஒரு படம் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நமக்கு அதை போய் தேட்டர்ல போய் பார்க்க தோண மாட்டேங்குது. தமிழ் படத்துக்கு போனா தமிழ் படம் தான் எப்பயும் போறது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறானு. மலையாள படம்னா அப்படியே ஒண்ணு என்னவோ பெருசா ஒரு என்ன சொல்றது, அப்படியே ஒரு சினிமா கிரிட்டிக் அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றானுங்க. மலையாள படத்துலாம் போலாம் மலையாளிஸ் வந்து உடனே சினிமாவை காப்பாத்த கடவுள் மறுபடியும் எடுத்தவங்க அப்படின்ற மாதிரி எழுதுன ஜோக்கெல்லாம் எங்க போறதுன்னு தெரியாம பேசுறது இருக்கான். மலையாள படம் அந்த மாதிரி வேற மாதிரி லாங்குவேஜ் படம் வருது அப்படின்னா உடனே போய் அந்த ஸ்டோரி போறதுக்கு அப்படி இப்படின்னு கூட்டு போயிடறாங்களா. அதனால வந்துட்டு பியர் பிரஷர்னால நான் வந்துட்டு காசு கட்டி போய் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த தியேட்டர்ல ஆடியன்ஸ் என்கேஜ் பண்றதுன்னு இருக்குல்ல, அது வந்து தமிழ் சினிமாவில் இல்லையோன்னு தோணுது. இப்போ நீ சித்தா எடுத்துக்கோ, இல்ல நம்ம வந்து தியேட்டர் போய் கார்கி பார்த்துருக்கோம், கார்கி ராக்கி இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா வந்துட்டு என்ன சொல்றது, அதெல்லாம் சூப்பர் படம். ஆனா அது தியேட்டர்ல வந்துட்டு அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு படமா அது இருந்திருக்காது. நான் நண்பகல் நேரத்து மயக்கம் வீட்ல தான் பார்த்தேன். ஆனா அந்த படத்துல எனக்கு தியேட்டர்ல பார்க்கணும்னு தோணுச்சு. நண்பகல் நேரத்து மயக்கம் நான் தியேட்டர்ல பார்த்தேன். நானு யோகி எல்லாம் போயிருந்தோம். அந்த படம் வந்து தியேட்டர்ல ஏன் சூப்பரா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அந்த தியேட்டருக்குன்னு சில விஷயம் இருக்குல்ல, அந்த சவுண்ட் சிஸ்டமு, அந்த சவுண்ட் டிசைனிங் அதெல்லாம் வந்து பக்காவா பண்ணியிருப்பாங்க. அதையுமே தமிழ் சினிமா வந்து லேக் ஆகுதுன்னு தோணுது. எனக்கு கடைசியா சவுண்ட் டிசைனிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படம்னா வந்து ராக்கி தான். நான் வந்து லியோ சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு லியோ இப்ப எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்கும்போது அந்த சவுண்டிங் வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி இதுவுமே பயங்கரமா இருக்கும். இந்த சுபாஷ் உள்ள விழுந்துருவான். உள்ள வந்து இவங்கலாம் அந்த இது ஓட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் கழிச்சு உள்ள இருந்து பேட்ஸ் எல்லாம் வெளில வரும். லைக் அது எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படின்றது மாதிரி காட்டுற மாதிரி. அதெல்லாம் எழுதணும். அதெல்லாம் அப்படியே வந்துறாது. எழுதணும் ஒண்ணு, அது ஷூட்டிங்லயுமே அது ரொம்ப பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிருந்தாங்க. அவங்க சின்ன சின்ன ஆக்டர்ஸும் சரி, பெரிய ஆக்டர்ஸுமே சரி, ஸ்கிரிப்டை வந்து கரெக்டா சூஸ் பண்றாங்க. ஃபாத் ஃபாசில் தான் வந்து ஆவேசம் நடிச்சிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரேமலுவும் ஃபாத் ஃபாசில் தான் ப்ரொடக்ஷனு. எடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து பிரம்மயுகம் பண்ணாரு, அப்புறம் கண்ணூர் ஸ்குவாடு. ஃபாத் ஃபாசில் வந்து நிறைய விஷயம் அவாய்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. எனக்கு இது வராது, எனக்கு இது தெரியாது அப்படின்ற மாதிரி. அவன் தான் ப்ரொடியூசரு. ஆனா இங்க ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூசர் இல்லைனாலும் அதுல இன்டர்வியூ ஆகிறாங்க. அதுதான் நம்ம தமிழ் படத்துல சொதப்புதுன்னு நினைக்கிறேன். ஃபாசில் வந்து பரத்வாஜன் கூட கொடுத்த இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சு. நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. எப்படி வந்து கரெக்டா இந்த படத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் தான், இந்த படத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் தான் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எப்படி இது பண்றோம் அப்படின்ட்டும் கரெக்டா சொல்லியிருப்பாரு. லைக் ஆவேசம் வந்து ஒரு கமர்ஷியலான படம், இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்னு தெரியும்.
அதே மாதிரி இதோட மார்க்கெட் வேல்யூவும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால நாங்க வந்து நம்பி தைரியமா இதுல பணம் போட்டு எடுத்தோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்டோட மலையன் குஞ்சன் ஒரு படம் இருக்கும். ம். அது வந்து ஆக்சுவலி செம்ம ஸ்லோவான படம். நானே ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்துட்டு போர் அடிக்குதுன்னு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அந்த படத்துக்கு ஆ. வந்து நாங்க வந்து காசே பெருசா செலவு பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியா செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணுவோம். ஏன்னா அந்த படம் வந்து பெருசா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த கிளாரிட்டியுமே அவங்க கிட்ட இருக்கு. இங்க வந்து ஆ. தலை சரி, தளபதி சரி யாரு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேட்கறது 100 கோடி கொடு, காசு கொடு, காசு கொடு அப்படின்னு. அஹ் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வேல்யூல கொட்ட விட்டுறானுங்க. ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா மலையாளம் ஃபிலிம்ல வந்து இருக்க பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. மம்முட்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஃபிலிம் வச்சிருக்காரு. ஃபாஸ்ட் ஃபாசில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. மோகன்லாலும் எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஆனா இங்க இருக்கவங்க எல்லாரும் டைரக்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க ஆமா. ப்ரொடக்ஷன் கம்பெனி. இங்க வந்து அட்லி, விக்னேஷ் சிவன், அதான் நெல்சன் இவங்க தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்ப வச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் நான் டெலிகிராம் யூசர்ப்பா, எனக்கு எங்க தெரிய போகுது. டெலிகிராம்ல தான் டவுன்லோட் பண்ணேன். எனக்கும் தெரியாது. சரி எந்த லாங்குவேஜ்னு பாக்கிறதுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் விஷால் அண்ணா இந்த வீடியோ கண்டுபிடிச்சு நம்ம மாதிரியே அரெஸ்ட் பண்ண போறாரு. ஆர்எஸ் பண்றாரு. அப்ப அவர் சிஎம் கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காரு. ஐயோ, ஆமாண்டா டேய். 2026 எலெக்ஷன் தளபதியா, இளைய தளபதியா, புரட்சி தளபதியா? 2026 ஆட்சியை பிடிக்க போறோம். சென்சார் போர்டு அஃபெக்ட் பண்றது வந்து இந்த மாதிரி சின்ன படங்களை பெருசா சென்சார் போர்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அஃபெக்ட் பண்றது இல்ல. அது வந்து இப்போ வந்து வெற்றிமாறனோட படமோ, பாரஞ்சித் படமோ, இல்ல மாரிசோட இந்த மாதிரி பெரிய டேரக்டர்ஸோட படம் வரும்போது தான் சென்சார் போர்டு வந்து கை வைக்கிறான். இல்ல மாரி செல்வராஜா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. பரியரும் பெருமாள் முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நான் வந்து சென்சார் போர்டு கிட்ட போகும்போது ரொம்ப பயந்து போனேன். ஆனா சென்சார் போர்டு வந்து பெருசா எதுவும் கட்டெல்லாம் பண்ண சொல்ல, ஏதோ பீப் மட்டும் போட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாரி செல்வராஜ் வந்து கர்ணன் முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவ்வளோ கேசஸ் வந்துச்சு என் மேல, இந்த மாதிரி கர்ணன்ற பேர் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஸ்கேல் ஆஃப் இதுதான். மலையாளம் படத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசா கான்ட்ரவர்ஷியலா எதுவும் எடுக்கிறது இல்ல. எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஃபாஸ்ட் ஃபாசில் வந்து இது பரத்வாச்சனங்கனோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ட்ரான்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ட்ரான்ஸ் ஆக்சுவலி டேரக்டா ஓடிடில தான் வந்துச்சு, அமேசான் பிரைம்ல தான் வந்துச்சு. அது வந்து கிறிஸ்டியானிட்டி பத்தி பேசியிருக்கோம்ல. ஆமா, ஜோயல் கூட என்கிட்ட சொன்னான் ஒரு வாட்டி. அந்த படம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு, அப்படியே போடு. அது கிறிஸ்டியானிட்டி பத்தி பேசுறதுனால அவருக்கு வந்து ரொம்ப பேக்லாஷ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சென்சார் போர்டு கிட்ட இருந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப பேக்லாஷ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கடைசியா மியூசிக்கோட பாட்காஸ்ட் முடிக்கணும்னு நினைக்கிறேன். வச்சு பெரிய ஆக்டர்ஸோட படம் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து மியூசிக் டேரக்டரா ஒரே பேர் தான் இருக்கும், சுசைன் ஷாம். நீ வந்து ஆவேசம் எடுத்துக்கோ, கண்ணூர் ஸ்குவாட் எடுத்துக்கோ, அப்புறமா வேற என்ன இது அனிருத் மாதிரி அங்க அவங்க ஊர்ல தெரியாதா? அதேதான் சொல்லுவாங்க, நீங்க தான் வெளியூர் ஆட்டக்காரர் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி லைக் என்னன்னா, இது அந்த சூசைட் ஸ்குவாடோட மீம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, he does the same job as me but better. அந்த மீம் டெம்ப்ளேட் ஏத்த மாதிரி சுசைன் ஷாம் வந்துட்டு அங்க பெரிய ஆக்டர்ஸ் யாரு படம் பண்ணாலும் அதுல அவர் தான் மியூசிக் டைரக்டர். அப்புறம் கண்ணூர் ஸ்குவாட் எடுத்துக்கோ, ஆவேசம் எடுத்துக்கோ, அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ், நாலுமே வேற ஜானர் படம். நீ வந்து இந்த 4 படத்தோட மியூசிக்கும் யார் மியூசிக் டைரக்டர்னு தெரியாம கேட்டேன்னு நாலுமே வேற மியூசிக் டைரக்டர்னு நினைப்பேன். அவ்வளோ வெரைட்டியா இருக்கும் மியூசிக். ஆனா இங்க வந்து அனிருத் பாட்டு எந்த படத்துக்கு போனாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். சிங்கர்ஸ் வெரைட்டியா வச்சாதான் அவனுக்கு கொஞ்சமாச்சும் வித்தியாசமா தெரியும். நீ சிங்கரும் நீயே தான் பாத்த, மியூசிக்கும் நீயே தான் போறாங்க. அதான் ஆக்சுவலி அனிருத் மேல மட்டும் பிளேம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவருக்கு வர படங்களும் ஒரே ஜானர்ல தான் இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் சிங்கரையாவது மாத்தலாம், வேற சிங்கர்ஸ் யூஸ் பண்றது அதையாவது பண்ணலாம். ஒண்ணு ஜோனிதா காந்தி மட்டும் கூட்டுவான், அது புரியுதுனப்பா. மேபி சங்கர் சொல்லிருக்கலாம் அனிருத் பாடக்கூடாது. அவரே பாவம் பேக்ரப்ல சுத்திட்டு இருக்காரு. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் எனக்கு. அந்த தெலுங்கு படத்துல கேம் சேஞ்சர் ஒரு பாட்டு இருந்தது பாரு, அதுல ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன எப்படி இருந்த மனுஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு படத்துல செட்டு தான் கொஞ்சம் இதுவா இருக்குமே. ஆமா அந்த மாதிரி குப்பத்து செட்டு அதெல்லாம் சூப்பரா போட்டிருப்பார்ல, எப்படி வந்து அவங்க லோக்கலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது வேற சங்கரை பத்தி பேசணும்னாலும் நான் பெருசா பேசலாம். கன்க்ளூஷன் ஏதாவது?
வரும், காத்திருப்போம். அவ்வளவுதான் தமிழ் சினிமா. இந்த பாட்காஸ்ட் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல டாபிக் வந்து பேசுறோம். இந்த பாட்காஸ்ட் நீங்க ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதோட ஹைலைட்ஸ் வந்துட்டு யூடியூப்ல வரும். யூடியூப்ல ஷார்ட்ஸ் வரும். அதனால யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. யூடியூப்ல ஹைலைட்ஸ் பார்த்துருந்தா ஸ்பாட்டிஃபைல போய் கேளுங்க ஃபுல் பாட்காஸ்ட்டை. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இது ஸ்டார்டிங்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி சீசன் 2க்குள்ள அஃபிஷியலா நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம். ஓ, போன வீடியோலயே இல்லையா? போன வீடியோலயே அது ஆகலையா? போன வீடியோ சீசன் 1 முடிச்சோம். இதுதான் சீசன் 2 ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோட். ரைட். ஆரம்பமே அமெரிக்காவா இருக்கு. நடுவில் நிறைய ஃபில்லர் எபிசோட்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்காஸ்ட் நருட்டோ மாதிரி பில்லரே போட்டு முடிச்சு விடுவோம். கண்டென்ட்க்கு எங்க போறது? சரி, ஓகே. அடுத்த பாட்காஸ்ட் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய். Yeah guys, signing off.